அது மாத்திரமல்ல, இன்று உதயகமன் பில 2-3 விடயங்கள் சொன்னார். அதில் பிரதானமான விடயங்களை பார்க்கலாம். முதலாவது, ராஜபக்ச මැතිතුමා තමයි වර්තමාන නවීන ශ්‍රී ලංකාවේ පියා මේ රටේ නිර්මාතු කෑලි කෑලි වලට කැඩලා යන නියමිතව තිබුණු රටක්. அதாவது நவீன இலங்கையின் தந்தை மஹிந்த ராஜபக்ஷ என்று உதயகம்மன் பில குறிப்பிடுகின்றார். நவீன இலங்கையின் தந்தை மஹிந்த ராஜபக்ஷமா. அது மாத்திரமல்ல, அவர் இல்லாமல் இராணுவ வெற்றி விழா என்பது மணப்பெண் இல்லாமல் நடக்கின்ற திருமண வீடு என்பதை போலத்தான் இன்றைய இந்த இராணுவ வெற்றி நிகழ்வு அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியால் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே எந்த விதமான பயனும் மற்ற ஒரு இராணுவ வெற்றி விழா இது என்பதை உதயகமன் பில குறிப்பிடுகின்றார். சரி, ஏதோ நான் ஆரம்பத்திலும் குறிப்பிட்டேன், யுத்த வெற்றியெல்லாம் முடிந்து மீண்டும் 10 வருடம் கழித்து இந்த நாட்டிலே ஒரு மிலேஸ்தரமான குண்டு தாக்குதல் இடம்பெற்றது. அதன் பின்னணி என்ன என்பது நாம் அனைவருமே அறிந்த விடயம். சாட்சிகள் இல்லாத காரணத்தினால்தான் இன்னமும் இழுபறி நிலையில் இருக்கின்றது. ஆனாலும் இதுவரை செய்யப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையிலே ஓரளவு அனுமானிக்கக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அந்த குண்டு தாக்குதல் இடம்பெற்று முடிந்ததும் யார் யார் ஜனாதிபதி வேட்பாளராக வந்தார்கள், என்ன பிரதான கருத்தாக முன்வைத்து இவர்கள் தேர்தலிலே வாக்கு கேட்டார்கள் என்பதெல்லாம் நாங்கள் யாரும் அறியாத விடயம் அல்ல, எல்லோரும் அறிந்த விடயம்தான். இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போதே தெரிகிறது. அது மாத்திரமல்ல, ஆட்சிக்கு வந்ததும் விசாரணை அதிகாரிகளை மாற்றியது, விசாரணை எல்லாம் இவர்களுக்கு தேவையானதை போல் செய்து கொண்டது, பல கதைகள் இருக்கின்றது. இதெல்லாம் யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. இப்படி இருக்கிற நிலையில் இவர் கூறுகிறார் நவீன இலங்கையின் தந்தை மஹிந்த ராஜபக்ஷ என்று. இதை ஏற்றுக்கொள்வதற்கு யார் தயார் என்று தெரியவில்லை. ஏற்றுக்கொண்டால் இந்த விசாரணை திணைக்களங்களுக்கு முன்பாக வந்து ஆ ஊ என்று சத்தமிடுபவர்கள் தான் அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ஏனைய பொதுமக்கள், அது சிங்கள மொழியாக இருக்கலாம், தமிழ் மொழியாக இருக்கலாம், எந்த இன மத மொழியோ, பொதுவான பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்று தான் நினைக்கின்றேன். காரணம், இலங்கை நாட்டு மக்கள் தான் 2022 எல்லா வரிசைகளிலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் படாத பாடுபட்டவர்கள் இலங்கை மக்கள், பொதுமக்கள். அது தமிழ், சிங்களம், ஆங்கிலம் யாரும் வேறுபாடு இல்லை. எல்லோருமே இந்த ராஜபக்சர்களுடைய அந்த ஆட்சியினால் தான் நாடு வங்குரோத்து நிலை அடைந்ததும் எல்லோரும் சென்று போலினில் நின்று தான் அன்றைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருந்தார்கள். இதன் காரணமாக இவரை நாட்டின் தந்தை என்று ஏற்றுக்கொள்ள யாரும் தயாரில்லை என்பதுதான் உண்மையான நிலை. இன்னும் ஒரு விடயம் சொல்கிறார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று செய்யும் இந்த யுத்த வெற்றி நிகழ்வானது எந்த விதமான பயனுமற்றதாம். அது இரண்டாவதாக சொல்கிறார். அதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் இவர் இப்படி குறிப்பிடுகின்றார்.